கோழி வளர்ப்பு துறையின் சார்பாக அரசின் கவனத்திற்கு சில கோரிக்கைகளை முன்வைக்கிறோம். கோழி வளர்ப்பு தொழில் இப்பொழுது கடுமையான நெருக்கடி நிலையில் பயணம் செய்து கொண்டிருக்கிறது. மக்காச்சோள விலை உயர்வு, சோயா புண்ணாக்கு விலை உயர்வு ஆகியவற்றால் கடும் நெருக்கடியை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த போக்குவரத்து செலவும் அதிகமாக இருக்கின்ற காரணத்தினால் மிகுந்த சிரமத்தில் கோழி வளர்ப்பு தொழில் நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அரசுக்கு நாங்கள் கவனத்திற்கு கொண்டு வரக்கூடிய கோரிக்கைகள் என்னவென்றால், மின்சாரம், கோழி பண்ணைகளுக்கு இலவச மின்சாரம் அல்லது மானிய விலையிலாவது வரையறுக்கப்பட்ட மின்சார கட்டணத்தின் கீழ் கோழி பண்ணை வளர்ப்பை கொண்டு வர வேண்டும். ஒன்று. இரண்டாவதாக, இப்போது புதிதாக கோழி பண்ணை அமைப்பவர்களுக்கு எந்த விதமான சலுகையும் மானியமுமோ கிடைப்பதில்லை. எவ்வாறு தோட்டக்கலைத்துறையின் மூலமாக பசுமை குடில் அமைத்து காய்கறி சாகுபடிக்கு மானியம் அரசு அளிக்கிறதோ, அதே போல் கோழி பண்ணை அமைப்பதற்கும் மானியம் அளிக்க வேண்டும் என்று அரசை வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். மூன்றாவதாக, மறுசுழற்சி ஆலைகள், கோழி தீவன கழிவுகள் மற்றும் இதர கழிவுகளெல்லாம் மறுசுழற்சி செய்து அதை விலையுள்ள செல்லப்பிராணிகளுக்கான ஒரு தீவனமாக மாற்றக்கூடிய முறை இருக்கிறது. தமிழ்நாட்டில் இவ்வளவு அதிக அளவில் கோழி உற்பத்தி நடைபெறும் பொழுது 2 இடங்களில் தான் பரிசோதனை முயற்சியில் இந்த மறுசுழற்சி ஆலை இருக்கிறது. இது இங்கே நம்ம பல்லடம், உடுமலைப்பேட்டை, பொள்ளாச்சி ஆகிய மிகப்பெரிய அளவிலே கோழி உற்பத்தி செய்யக்கூடிய இடங்களில் இந்த மறுசுழற்சி ஆலை அமைக்க அரசு ஆவணம் செய்ய வேண்டும் என்ற இந்த கோரிக்கையும் விடுக்கிறோம். அதோடு கூடவே நீண்ட நாட்களாக நாங்கள் அரசுக்கு சொல்லி வருவது, எவ்வாறு முட்டை நம்முடைய மதிய உணவு திட்டத்தில் இருக்கிறதோ அதுபோல் சிக்கன், கோழி இறைச்சியும் அளிக்க வேண்டும் பள்ளி மாணவிகளுக்கு என்பது எங்களோட நீண்ட நாள் கோரிக்கையாக இருக்கிறது. இதை எவ்வாறு நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதை குறித்து அரசு பரிசீலித்து அதற்கான அறிவிப்பையும் வெளியிடுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இதற்கு கோழி வளர்ப்புத்துறையின் சார்பாக எங்களுடைய முழு ஒத்துழைப்பை அளிக்கவும் நாங்கள் விரும்புகிறோம். இது அரசுக்கு வலியுறுத்திருக்கீங்களா? இது ஏற்கனவே பல காலமாக நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். இந்த மாதிரி சிக்கன் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஆமாம், அது நீண்ட நாட்களாக இருக்கிறது. நேற்று இது குறித்து ஒரு அறிவிப்பு பத்திரிகை செய்தால் நாங்களும் அறிந்தோம். இதை விரைந்து நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் எங்களுடைய விருப்பமும். இது குறித்து நம்முடைய உணவு தரம் மற்றும் கட்டுப்பாடு அவர்களும் செயல்படுத்துவதற்கு ஆர்வத்துடன் இருக்கிறார்கள். இது நடைமுறைப்படுத்துதான் சிக்கல். இது அரசும் இதற்கு நல்ல ஒரு ஊக்கம் அளிக்கும் என்று தான் நாங்கள் நம்புகிறோம். இதை நடைமுறைப்படுத்துவதில் உள்ள சிக்கல்களை பற்றி தான் அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். ஆகவே இதற்காக கோழி வளர்ப்புத்துறையிலிருந்து எங்களுடைய முழு ஆதரவும் ஒத்துழைப்பும் அளிப்பதற்கு தயாராக இருக்கும். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கண்டென்ட்ஸ், சினிமாவும் சீரியஸ் பிரச்சனைகளும், பல வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு இந்த படத்துல ஒரு கலகலப்பும் கைகலப்பும், போயிட்டே தான் இருக்காரே தவிர பிரேக்கே இல்லாமல் பிரேக்கிங் நியூஸ் சொல்லும் தந்தி டிவி ஆப். இன்ஸ்டா தலைமுறை வரை இறங்கி அடிக்கும் தந்தி டிவியின் டிஜிட்டல் எக்ஸ்க்ளூசிவ். அது தண்ணிக்குள்ள போகும்போது ஹேங் ஆயிடுச்சு. உங்களுக்கு விஜய் சார் எந்த அளவுக்கு ரொம்ப பிடிக்கும்? Of course, Malayalis are huge Vijay sir fans. ரெண்டு பேருமே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. தந்தி டிவி ஆப்பை இலவசமா டவுன்லோட் செய்யுங்க. ஃபாலோ பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, என்ஜாய் பண்ணுங்க.